வருடத்துல ஒரு முறை மட்டுமே திறக்கப்படக்கூடிய கோவில் கருவறை கதவுகளை பத்தி எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்களை கடவுள் கிட்ட போய் சொல்லணும், அதுக்கான தீர்வு கண்டிப்பா கிடைக்கும்ன்றதுதான் எல்லாருடைய நம்பிக்கை. இப்படி உங்க வாழ்க்கையில வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்களை இந்த கோவில்ல இருக்கக்கூடிய கடவுள் கிட்ட வந்து சொன்னீங்கன்னா அது கட்டாயம் நடக்குமா? செய்வினை, பில்லி, சூனியம், ஏவல், மாந்திரிகம் போன்ற பிரச்சனைகளுக்காக இந்த கோவிலை நாடி வரவங்களுக்கு தீர்வுகளை கண்டறியக்கூடிய கோயிலுக்கு மகா கும்பாபிஷேகமானதை நடத்த போறாங்க. உங்களால முடிஞ்ச அளவுக்கு வெறும் 10 ரூபாய் தானமா இந்த கோயிலுடைய கும்பாபிஷேகத்துக்கு கூட நீங்க கொடுக்கலாம். இப்படி ஒரு பிரம்மாண்ட கோவில் எங்க இருக்குதுன்னு தானே கேக்குறீங்க? சிதம்பரம் பக்கத்துல இருக்கிற மேலமுங்கிலடி என்ற கிராமத்துல இருக்கக்கூடிய 18ஆம் படி கருப்பசாமி திருக்கோவிலுக்கு தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறோம். இந்த கோவிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணணும்னு சொல்லி 2 வருடங்களா முடிவெடுத்து அதுக்கான பணிகளும் நடந்து வந்துட்டு இருக்குது. இதற்கிடையில மார்ச் 2ஆம் தேதி கும்பாபிஷேக தேதி அறிவிச்சும் பண பற்றாக்குறையினால இந்த வேலைகளை துரிதமா செய்து முடிக்க முடியாத சூழ்நிலையில இந்த கோயிலை சேர்ந்தவங்க இருக்காங்க. உங்க வாழ்க்கையில நீங்க எவ்வளவோ செலவு பண்றீங்க, உங்களால முடிஞ்சது இந்த கோயிலுக்கு வெறும் 10 ரூபாயாவது கொடுத்து உதவுங்க. நீங்க உதவக்கூடிய வெறும் 10 ரூபாய் தானமானது உங்க வாழ்க்கையில வரக்கூடிய சந்ததிகளையே காப்பாற்றும். மார்ச் 2ஆம் தேதி நடக்கக்கூடிய கும்பாபிஷேகம் அன்னைக்கு வருடத்துல ஒரு முறை மட்டுமே திறக்கப்படக்கூடிய கருப்பசாமி திருக்கோவில் கருவறையை திறந்து பூஜை பண்ண போறாங்க. அதையும் வந்து மறக்காம தரிசனம் பண்ணிட்டு போங்க.